வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா நமது கிணத்துக்கடவு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3.5 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க தென்னந்தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் செய்யப்பட்டு கிணறு தண்ணீர் வசதிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிணறு வந்து அவைலபிளாக இருக்குது, போர் அவைலபிளாக இருக்குது, சப் மோட்டரோடு அமைஞ்சிருக்கக்கூடிய நல்ல தண்ணீர் வசதி உள்ள போர் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ இபி சர்வீஸில் மூலமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா போர்லேருந்தும் தண்ணீர் எடுத்துக்கலாம், கிணற்றுலேருந்தும் தண்ணீர் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூப்பரான செட்டப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய நல்ல தென்னந்தோப்புங்க. நீட்டாக ரோடு ஃபேஸ் மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஊருக்கு பக்கத்தில் ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்குங்க. நாளைக்கு நீங்கள் வந்து சைட் போடுற மாதிரி இருந்தால் கூட சைட்டுக்கும் கூட ஏற்ற வகையில் ஒரு நல்ல நீட்டான தென்னந்தோப்பு, நல்ல காப்புத்திறன் கொண்ட அளவான வயது கண்ணு மரங்களோட வந்து லேண்டை வந்து அவைலபிளாக இருக்குது. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து தேங்காய் ஓட்ட நல்லா குமிச்சு வச்சுருக்காங்க, நல்ல காப்புத்திறன், நல்ல ஈல்டு கொடுத்துட்ருக்கு. மொத்தமாக வந்து 3.5 ஏக்கருமே வந்து தென்னந்தோப்பு தானுங்க. டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 320 கோகனட் ட்ரீஸ் வந்து நாட்டு வெரைட்டி ட்ரீஸ் தானுங்க. எல்லாமே வந்து நாட்டு வெரைட்டி ட்ரீஸாக அவைலபிளாக இருக்குது. சாயிலும் அதே மாதிரி வந்து பியூர் ரெட் சாயில், நீட்டான ரெட் சாயிலோடு அமைச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான தென்னந்தோப்பு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கிணத்துக்கடவுலேருந்து 5 to 7 மினிட்ஸ், அதிகபட்சமாக ஒரு 10 நிமிடம் ட்ராவல் வந்து லேண்டை ரீச் பண்ணிடலாம். பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு 7 மினிட்ஸ் ட்ராவல் வந்து லேண்டை ரீச் பண்ணிடலாமுங்க. மெயின் ஹைவே ரோடு பேஸ்லேருந்து ரொம்ப பக்கமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்குங்க. பஸ் ரூட் மேலே உங்களுக்கு லேண்ட் அமைஞ்சிருக்கு. பஸ்லேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்குனா டேரெக்டாக நம்ம லேண்டுக்குள்ளே வர அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல பாதுகாப்பான சேஃபஸ்ட் ஏரியாவில் வந்து லேண்டு சேலுக்கு வந்திருக்கு. யாருமே மிஸ் பண்ணாமல் டேரெக்டாக லேண்டை மிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் உங்களுக்கு இருக்குது. எல்லா மரங்களுக்குமே வந்து இண்டிவிஜுவலாக வந்து சொட்டு நீர் பாசனம் உங்களுக்கு வச்சுருக்காங்க. கிணற்றில வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணீர் வசதி, நல்ல வெயில் அடிச்சிருக்க வெயில் காலத்தில் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலால் தண்ணீர் இருக்குதுங்க. போர் ஓட்ட வேண்டிய அவசியமே இல்லை. எப்போது ரேராக தான் போர் ஓட்டுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு தண்ணீர் வந்து கிணத்துல மேலாப்பில் தண்ணீர் இருக்குது. சர்வீஸும் அதே மாதிரி 10 HP ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு வந்துடுது. ஸோ நீங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்குலாம் இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதுவும் நல்ல தண்ணீர் வசதி இருக்க ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கிணத்துல மேலாப்பில், அதுவும் வெயில் காலத்தில் மேலாப்பில் தண்ணி இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெரிய கிணறுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து லேண்டை விசிட் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு மொத்தமாக வந்து 3.5 ஏக்கர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். 1 ஏக்கர் வேணாலும் கூட 1.5 எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிரித்து வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்குங்க. இமீடியட்டாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் ரேட் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசி கொடுக்கலாம். ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.25 crore கேட்குறாங்க. ஏன்னா ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கங்காட்டி அந்த ரேட்டு கேட்குறாங்க. பட் நெகோஷியபிள் தானுங்க. நேரில் வந்து பாருங்கள். எதாக இருந்தாலும் வேகமாக வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரேட் வந்து பாலிஷாக பண்ணி கொடுக்கலாம். வேறு ஏதாவது லேண்ட் வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் கிணத்துக்கடவு லொகேஷன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இமீடியட்டாக வந்து ஹோம் சேல்ஸுக்கு கால் பண்ணுங்கள். லீகல் கிளியராக பக்காவான நல்ல லேண்ட்ஸ் ரெடியாக இருக்குது.